அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிரிப்பு, அன்பு, சண்டை, மன்னிப்பு இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அழகான குடும்பம் உருவாகுது. ஒரு உண்மை என்னன்னா, கணவன் மனைவி உறவுல நடந்த ஒவ்வொரு செயலும், பேசிய ஒவ்வொரு வார்த்தைகள் பற்றியும் மறுமை நாள்ல ஒரு கேள்வியாக வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவன் தன் மனைவிக்கு சிறந்தவராக இருப்பவன் என்று. எனவே மறுமை நாள்ல கணவனிடம் கேட்கப்படும் முதன்மையான கேள்விகளுள் ஒன்று, நீ மனைவியை எப்படி நடத்தினாய்? அதாவது நீ அவளுடன் அன்போடு பேசினாயா? அவள் மனதை புண்படுத்தினாயா? அவளுக்கான உரிமைகளை சரியாக கொடுத்தாயா என்று. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்றி தெரியாமல் இருப்பது குடும்பத்தை அழிக்கும் என்று. எனவே மறுமை நாளில் மனைவியிடமும் கேட்கப்படுவது, நீ கணவனுக்கு நம்பிக்கை, மரியாதை மற்றும் நன்றி காட்டினாயா என்று. அதாவது அவசர கோபத்தில் பேசின வார்த்தைகள், கணவனின் மனதை புண்படுத்தின விஷயங்கள் என்று எல்லாமே அந்த நாள்ல நம்ம முன்னாடி நிற்க போகுது. இந்த உறவு இஸ்லாத்தில் ஒப்பந்தமில்லை, அது ஒரு பொறுப்பு, அமானத். எனவே இந்த பொறுப்பை சார்ந்தும் கேள்வி இருக்கு. கணவன் மனைவி அமானத்தாக வைத்த உறவை எப்படி பாதுகாத்தீர்கள் என்று. அதாவது ஒருவருக்கொருவர் ரகசியம் காத்தீர்களா அல்லது உண்மையாக இருந்தீர்களா? ஒருவருக்கொருவர் சமாதானம் நோக்கி இழுத்தீர்களா? குடும்பத்தை அமைதியாக வைத்தீர்களா என்று கேட்கப்படும். இதற்கு பிறகு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. நீங்கள் ஒருவருக்கொருவர் சொர்க்கத்திற்கு அழைத்தீர்களா அல்லது திசை மாற்றினீர்களா என்று. அதாவது உங்க வாழ்க்கை துணை சொர்க்கத்திற்கு போற மாதிரி நீங்க என்ன உதவுனீங்க அல்லது உங்க செயல், உங்கள் வார்த்தைகள், உங்கள் கோபம் காரணமாக அவளுடைய பாதை எந்த விதத்தில் மாறியது என்று கட்டாயம் கேட்கப்படும். நம்ம எல்லார்கிட்டையும் தவறுகளும் குறைகளும் இருக்கும். இந்த உறவு ஒரு இபாதத்துன்னு நினைச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் மாற்றம் வர ஆரம்பிக்கும். எனவே இத்தனை கேள்விகளுக்கும் இப்போ நம்ம கிட்ட எந்த மாதிரியான பதில்கள் இருந்தாலும் சரி, அதை நல்ல வழியில மாத்தி இன்ஷா அல்லாஹ் மறுமைக்கு பிறகு அனைவரும் சொர்க்கத்தை அடையணும். அல்லாஹ் நம்ம வீடுகளை அமைதியான வீடுகளாக மாற்றணும். ஆமீன்.